தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. மண்டல அலுவலகங்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று தொடங்கி வரும் ஏப்ரல் மாதம் 6 வரை வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஏப்ரல் 7 நடைபெறவுள்ளது. மனுக்களை திரும்பப் பெற விரும்புவோர் ஏப்ரல் 9 வரை கால அவகாசம் பெற்றுள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளருடன் 4 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதேபோல் 100 மீட்டர் சுற்றளவிற்குள் 3 வாகனங்கள் மட்டுமே வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் இடங்கள் அனைத்தும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கடந்த 2011, 2016 மற்றும் 2021 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ந்து வெற்றி பெற்றுள்ள முதலமைச்சர் தற்போது 4வது முறையாக அதே தொகுதியில் களமிறங்கியுள்ளார். இன்று காலை தேர்தல் நடத்தும் அலுவலர் சாந்தியிடம் தனது வேட்புமனுவை அவர் சமர்ப்பித்தார். இதன் மூலம் தனது அரசியல் வாழ்வில் 10வது முறையாக சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிடுகிறார். மனு தாக்கல் செய்த கையோடு கொளத்தூர் தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் தனது தேர்தல் பிரச்சாரத்தையும் முதலமைச்சர் உடனடியாக தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பெரம்பூர் தேர்தல் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தேர்தல் அலுவலரிடம் வழங்கிய பின் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். காரைக்குடியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்ததும் பரப்புரை பணிகளை தொடங்கினார். பெரம்பூரில் தேர்தல் பணிமனையை திறக்கச் சென்ற விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் ஓடியதால் பரபரப்பு நிலவியது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூரில் இருந்து தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். உழைக்கும் மக்கள் வசிக்கும் இடத்தில் இருந்துதான் பரப்புரையை தொடங்க வேண்டும் என்று தமக்கு தோன்றியதாக அவர் கூறினார். இந்த பெரம்பூர் தொகுதியில நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றோம். உன்னை மனசார நேசிக்கிற, உன்னோட மக்கள் இருக்கிற, உழைக்கிற, உழைப்போட வாசனை இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து உன் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விஜயனை மனசு சொல்லிச்சு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததற்கு திமுக அரசும் முதல்வர் ஸ்டாலினும் தான் காரணம் என்று விஜய் குற்றஞ்சாட்டினார். குழந்தைகள் முதல் பாட்டிகள் வரை பாதுகாப்பு இல்லை, டீ கடையில் நின்று நிம்மதியாக டீ குடிக்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? 5 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் சார் ஒரு அடிப்படை பாதுகாப்பை கூட கொடுக்க முடியலனா எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த அதிகாரம்? திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக விஜய் குற்றஞ்சாட்டினார். தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நகராட்சி துறையில வேலை வாங்கி தரதா சொல்லிட்டு கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு
தகுதியானவங்களுக்கு வேலை வாய்ப்பை இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை. அதனால நம்ம தம்பி தங்கைகளே, உங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாத இந்த ஸ்டாலின் சார் சர்க்காரை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி அறிவோமா? ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் அதை வாங்கிக் கொண்டு அவர்கள் காதில் விசிலடித்து விரட்டுங்கள் என்று விஜய் தெரிவித்தார். இந்த தேர்தல் ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என்றும் அவர் கூறினார். என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. வெளியூர்ல இருந்து இங்க சென்னையில இருந்தீங்கன்னா ஊருக்கு போகணுமே ஓட்டு போடணுமே சொல்லி அசால்ட்டா இருந்துடாதீங்க. அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணுங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், உங்களுக்கான தேர்தல். பெரம்பூரில் பரப்புரை மேற்கொண்ட தவேக தலைவர் விஜய், உங்க பிள்ளையான எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். தவேகாவின் விசில் சின்னம் பொறித்த பதாகையை கையில் ஏந்தியபடி அவர் வாக்கு சேகரித்தார். உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக சார்பில் ஏற்கனவே 3 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் எஞ்சிய 15 வேட்பாளர்களுக்கான பட்டியல் வெளியாகி உள்ளது. இதன்படி தருமபுரியில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். பெரம்பூர் தொகுதியில் பாமக மாநில பொருளாளர் திலகபாமா களம் இறங்குகிறார். விருத்தாச்சலத்தில் தமிழரசி ஆதிமூலமும், சேலம் மேற்கில் முன்னாள் எம்எல்ஏ மு கார்த்தி, பென்னாகரம் தொகுதியில் பாடி வே செல்வம் ஆகியோர் களம் காண்கின்றனர். போளூர் தொகுதியில் CR பாஸ்கரன், திருப்போரூரில் வழக்கறிஞர் கே பாலு, ஜெயங்கொண்டம் தொகுதியில் க வைத்தி, சேலம் வடக்கில் எம்எல்ஏ எஸ் சதாசிவம் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். விக்கிரவாண்டியில் சட்டமன்ற உறுப்பினர் சி சிவகுமார், சோளிங்கர் தொகுதியில் க சரவணன், மயிலாடுதுறையில் சித்தமல்லி ஏ பழனிசாமி உள்ளிட்டோர் களம் இறக்கப்பட்டுள்ளனர். உத்திரமேரூரில் மகேஷ்குமார், ரிஷிவந்தியம் தொகுதியில் ஆப செழியன், காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதியில் அன்பு சோழன் ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் தேமுதிக சார்பில் இளங்கோவன் களம் இறங்குகிறார். தவேக தலைவர் விஜய் போட்டியிடுவதால் பெரிதும் கவனம் பெற்றுள்ள சென்னை பெரம்பூர் தொகுதியில் பாமக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமா போட்டியிடுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் களம் இறங்கும் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் பாமக மாநில மருத்துவரணி செயலாளர் அன்பு சோழன் போட்டியிடுகிறார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடும் விருத்தாச்சலம் தொகுதியில் பாமக சார்பில் தமிழரசி ஆதி மூலம் களம் இறங்குகிறார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 13,600 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,08,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்த நிலையில் வெள்ளி விலை மாற்றம் இன்றி விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரதமர் மோடி ஏப்ரல் 4ஆம் தேதி சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி மாலை சிறப்பு விமானத்தில் சென்னை வரும் பிரதமர் மோடி புதுச்சேரி சென்று பிரச்சாரம் செய்ய உள்ளார். மாலை சென்னை வந்து முக்கிய பிரமுகர்களை சந்திப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மயிலாப்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். விரைவில் கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாலை தேநீர் விருந்து அளிக்கிறார். நாளை பிரச்சாரத்தை தொடங்கும் நிலையில் அதற்கான வியூகங்கள் குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதல்வர் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தூத்துக்குடி மற்றும் தென்காசியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கோவில்பட்டி மற்றும் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து EPS வாக்கு சேகரிக்கிறார்.
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை காஞ்சிபுரத்திலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இதேபோல் திமுக எம்பி கனிமொழி நாளை முதல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். மேலும் திமுக நட்சத்திர பரப்புரையாளர்கள் நாளை மறுநாள் முதல் மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த உள்ளனர். செயல்படுத்துவதற்கு சாத்தியமான வாக்குறுதிகளே திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததும் இல்லத்தரசிகள் திட்டம் முறையாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு கணக்கெடுப்பு நடத்தி நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கிண்டியில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வில்லிவாக்கத்தில் தவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனுவை வழங்கினார். தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தண்டனை விவரங்களை ஏப்ரல் 2ஆம் தேதி அறிவிக்கிறது. குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 9 போலீசாருக்கான தண்டனை விவரங்கள் இன்று வெளியாக இருந்த நிலையில் தேதி மாற்றப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பூம்பாறை மலைச்சாலையில் 300 அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தில் பலத்த காயமடைந்த மேலும் 3 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழித்தேரோட்ட விழாவில் பக்தர்களிடம் 40 சவரன் தங்க நகை திருடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. 15 செல்போன்கள் திருடு போனதாக கூறப்படும் நிலையில் திருவிழாவில் கைவரிசை காட்டியவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சர்வதேச சந்தையில் 1 பேரல் கச்சா எண்ணெய் விலை $115 அமெரிக்க தாண்டியுள்ளது. மேற்காசியாவில் போர் பதற்றம் நீடிப்பதால் கச்சா எண்ணெய் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. வார வர்த்தகத்தின் முதல் நாளில் இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் தொடங்கியுள்ளன. மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியடைந்ததால் முதலீட்டாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதற்கட்ட பணிகள் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குகிறது. கணக்கெடுப்பின் போது எந்தவிதமான ஆவணங்களையும் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தமது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். நிதிஷ்குமார் மாநிலங்களவை எம்பியாக தேர்வாகியுள்ள நிலையில் பீகாரின் புதிய முதல்வர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கொச்சி வீதிகளில் யமதர்மன் வேடத்தில் காங்கிரஸ் மேற்கொண்ட நூதன பிரச்சாரம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. மக்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் தனக்கு வேலை இருக்காது என யமதர்மன் பேசுவது போல இந்த பிரச்சாரம் வடிவமைக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டியின் பெயரில் 25 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கிரியேட்டிவ் பிரச்சாரம் சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது. மேற்காசிய போரால் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கடுமையான எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பும் மையங்களில் நூற்றுக்கணக்கான ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கும் நிலையில் கேஸ் நிரப்ப கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் நகரில் அகர்பத்தி தயாரிக்கும் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தத்தியங்கஞ்ச் பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் பயங்கரமான புகை மற்றும் தீ பரவியதை தொடர்ந்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் யாருக்கும் உயிரிழப்பு அல்லது காயம் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குவைத்தில் உள்ள மின் உற்பத்தி மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீது நேற்று இரவு ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேற்காசிய போரில் பலியானவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக 20 எண்ணெய் கப்பல்கள் பயணிக்க ஈரான் அனுமதி வழங்கியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு 20 எண்ணெய் கப்பல்களும் ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
ஈரானுடனான பேச்சுவார்த்தை சாதகமான முடிவை நோக்கி நகர்வதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் பேச்சுவார்த்தையும் நடத்துவோம், தேவைப்பட்டால் தாக்குதலும் நடத்துவோம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் கொண்டா பகுதியில் உள்ள கனநீர் உற்பத்தி நிலையம் இஸ்ரேலின் தாக்குதலால் கடுமையாக சேதமடைந்ததால் தற்போது செயல்பட முடியாத நிலையில் இருப்பதாக சர்வதேச அணு ஆற்றல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த நிலையத்தின் முக்கிய கட்டிடங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையத்தில் தயாரிக்கப்படும் கனநீர் அணு உலைகளில் பயன்படுத்தப்பட்டு அணுசக்தி மூலம் மின்சார உற்பத்தி செய்ய உதவுகிறது. தற்போது ஈரானின் கனநீர் உற்பத்தி நிலையம் சேதமடைந்ததால் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவது பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அந்த இடத்தில் அணுசக்தி பொருட்கள் எதுவும் சேமிக்கப்படவில்லை என்பதால் கதிர்வீச்சு அபாயம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான வரியை ஆஸ்திரேலிய அரசு தற்காலிகமாக குறைத்துள்ளது. அதன்படி எரிபொருள் மீதான வரி அடுத்த 3 மாதங்களுக்கு பாதியாக குறைக்கப்படும் என பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1 லிட்டர் எரிபொருளின் விலை சுமார் 26 ஆஸ்திரேலிய சென்ட் வரை குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனரக வாகனங்களுக்கான சாலை பயனாளர் கட்டணமும் 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் ஆர்டெமிஸ் 2 திட்டத்திற்கான பணிகள் நிறைவடைந்துள்ளன. பயணத்திற்கான அதிகாரப்பூர்வ 49 மணி நேர கவுண்ட் டவுன் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. IPL தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிர்கொள்கிறது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள பர்ச்சபாரா மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரில் இத்தாலியின் ஜானிக் சின்னா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். ரோஜர் ஃபெடரருக்கு பிறகு ஒரே ஆண்டில் இந்தியன் வெல்ஸ் மற்றும் மியாமி ஓபன் ஆகிய 2 பட்டங்களையும் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை சின்னர் வென்றுள்ளார். ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ள துரந்த தி ரிவெஞ்ச் திரைப்படம் முந்தைய பாகத்தின் ஒட்டுமொத்த வசூலையும் முந்தியுள்ளது. படம் வெளியான 11 நாட்களில் உலகம் முழுவதும் 1365 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. லீடர் படத்தை நடிகர் தனுஷ், இயக்குனர் வெற்றிமாறன் ஆகியோர் பார்த்துவிட்டு பாராட்டியதாக லெஜண்ட் சரவணன் தெரிவித்தார். சென்னை MRC நகரில் லீடர் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தயாரிப்பாளர் தானு, இயக்குநர்கள் RK செல்வமணி, பாக்யராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பின்னர் மேடையில் பேசிய படத்தின் நாயகன் லெஜண்ட் சரவணன், ஜெயிலர், லியோ, விக்ரம் ஆகிய படங்களை போன்று இந்த படமும் வெற்றி பெறும் என தெரிவித்தார். இந்த படத்தை வெற்றிமாறன் சார் அப்புறம் தனுஷ் சார்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க. ஸோ எங்கள் படக்குழுக்கும் சரி எனக்கும் சரி இந்த படத்து மேலே மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் ஒரு ஜெயிலர் அளவுக்கோ ஒரு விக்ரம் அளவுக்கோ ஒரு லியோ அளவுக்கோ வெற்றி படமாக அமையும். அதுக்கு ஏன்னா அதுக்குள்ள தகுதி அத்தனையும் இந்த படத்துல இருக்கு. KRG கண்ணன் ரவி குரூப் தயாரிப்பில் நட்டி நடராஜ் நாயகனாக நடித்துள்ள TN 2026 திரைப்படம் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. நடிகர் தம்பி ராமையாவின் கதையில் உமாபதி ராமையா இயக்கியுள்ள இந்த படம் அரசியல் நையாண்டி கலந்த கலகலப்பான கமர்ஷியல் திரைப்படமாக உருவாகியுள்ளது. நட்டியுடன் MS பாஸ்கர், இளவரசு, தம்பி ராமையா ஆகியோர் முதன்முறையாக இணைந்து நடிப்பதும் சாண்டி மாஸ்டர் சிறப்பு தோற்றத்தில் வருவதும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. சமூக அக்கறை கொண்ட கருத்துக்களை நகைச்சுவை கலந்து சொல்லும் இந்த படம் கோடை விடுமுறை விருந்தாக திரைக்கு வர தயாராக உள்ளது. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் பசில் ஜோசப் மற்றும் அக்ஷய்குமார் இணைந்து நடிக்கும் ராவடி திரைப்படத்தின் படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடைந்துள்ளது. தமிழ் மற்றும் மலையாளம் என 2 மொழிகளில் உருவாகும் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் விக்னேஷ் வடிவேல் இயக்கியுள்ளார். சென்னை மற்றும் ஒகேனக்கல் பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த படப்பிடிப்பு பணிகள் தற்போது முடிவடைந்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஜான் விஜய், சத்யன், ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படம் ஒகேனக்கலின்
இயற்கை எழில் கொஞ்சும் பின்னணியில் வித்தியாசமான முறையில் படமாக்கப்பட்டுள்ளது. சிறை படத்தில் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திய LK அக்ஷய்குமார் இந்த படத்தில் நடித்திருப்பது எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது.